ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏர் ஃப்ரையரை ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. நான் வந்து 180 டிகிரி 185 போல் ஒரு 10 நிமிஷம் இதை ப்ரீ ஹீட் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது வந்து லெமன் பாப்பி சீட் கேக். ஸோ இது ரொம்ப பாப்புலரான ஒரு கேக்கு. பாப்பி சீட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கசகசா. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த பிளாக் ஷேடில் இருக்கக்கூடிய கசகசா. நீங்கள் வந்து ஒயிட் அந்த இது தான் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி வச்சுட்டேன். எவ்வளோ அளவுன்னு டக்குன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு இதோட ஃபுல் டீட்டெயில்டு ரெசிபி வேணும்னா என்னோடய பிளாகில் போய் செக் பண்ணுங்கள். கீழே லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 2 கப் மைதா மாவு, 1.25 கப் சுகர், 150 கிராம் பட்டர், 2 முட்டை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, குக்கிங் சோடா இருக்குது, 3 டேபிள் ஸ்பூன் பாப்பி சீட், 1 லெமனோட இல்லை 2 லெமனோட செஸ்ட்டு தோலை வந்து துருவி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தோல், 1 பிஞ்ச் உப்பு. இது வந்து லெமன் ஜூஸ். நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து இந்த கேக்குக்கு தேவை. மிச்சம் உள்ளது வந்து நம்ம மேலே உள்ள விடக்கூடிய கிளேஸ் அந்த சிரப்புக்கு வந்து தேவை. அதுக்கப்புறமா பட்டர் மில்க், அதாவது கொஞ்சமாக லிக்விடாக இருக்கக்கூடிய தயிர் எடுத்திருக்கேன். ரொம்ப திக்காக உள்ள தயிர் தேவையில்லை. அது ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி கேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பேக்கிங் பேனில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். இதோட நேம் வந்து பண்ட் பேக் பேன்னு கேக் பேன்னு சொல்லுவாங்க. இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ரவுண்ட் பேனு இல்லைன்னா லோஃப் பேனு எதில் வேணாலும் நீங்கள் பேக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து க்ரீஸ் பண்ணிடலாம். என்கிட்ட வந்து இந்த ஸ்ப்ரே ஆயில் வந்து இருக்குது. அதை வச்சு நான் வந்து ஸ்ப்ரே அடித்து க்ரீஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஸ்ப்ரே இல்லை அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைன்னா ஒரு பேஸ்ட்ரி ப்ரஷ் வச்சு நீங்கள் வந்து இதை நல்லா லைன் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட பேனை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை தூவி கோட் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் லைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேன் வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு நான்ஸ்டிக் ஆயிரும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வச்சுருக்கிற 2 கப் மைதா மாவில் நம்மளோட பாப்பி சீட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஒரு துளி உப்பு, ரொம்ப போடாதீங்க, அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லை, இது வந்து குக்கிங் சோடான்னு சொல்லுவாங்கள்ல அது. இது நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுருவோம். ஸோ இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. இதை ஒரு ஓரத்தில் எடுத்துடலாம். எந்த கேக்குமே ஒட்டாது. இப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய மாவை வெளியே கொட்டிடலாம். நம்மளோட பேன் வந்து லைன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கம்ப்ளீட்லி நான்ஸ்டிக். இதில் நீங்கள் கேக் பேட்டரை ஊற்றி பேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லோஃப் பேன் இல்லாட்டி வந்து ரவுண்ட் பேன் அதெல்லாம் வந்து நீங்கள் லைன் பண்ணிக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் நான் யூஸ் பண்ணுவேன்ல சம்டைம்ஸ். ஸோ பார்ச்மெண்ட் பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் இந்த ப்ராசஸ் பண்ணேன். லோஃப் பேன், ரவுண்ட் பேன், ஸ்கொயர் பேன்னா நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பரை விரிச்சிட்டாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளோட அந்த பட்டர் மில்க் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கக்கூடிய தயிர். இதில் நம்மளோட ஜெஸ்ட், லெமன் ஜெஸ்ட் இருக்குல்ல, அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும். ஸோ நம்ம இங்கே புழிஞ்சு வச்சுருக்கிற லெமன் ஜூஸில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். இது நம்ம கேக் பேட்டரில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து நம்ம கேக்கை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வச்சுருக்கிற பட்டர், இது வந்து சாஃப்டான பட்டராக இருக்கட்டும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டருக்கு கூடயே சுகர், இதை நீங்கள் வந்து ஒன்று ஹேண்ட் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த எலக்ட்ரிக் விஸ்கை வச்சு இதை நல்ல ஒரு 2 மினிட்ஸ் நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் இதை பீட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்மளோட பட்டர் அண்ட் சுகர் நல்லா பீட் ஆயாச்சு. இதில் 2 முட்டை வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை வந்து க்ரீம் பண்ண போகிறோம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட பட்டர், சுகர், எக் வந்து நல்ல க்ரீம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கிற தயிர், அதுக்கப்புறம் நம்மளோட மைதா மாவு மிக்ஸ்சர் கலந்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து ஆல்டர்னேட்டாக இதில் ஆட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு இதில் வந்து
ஒரு பாதி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்மளோட பாதி பட்டர் மில்க். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக ஆட் பண்ணி இதை நம்ம நல்ல ஸ்லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணி எடுக்கப்புறம். ஸோ பேட்டர் வந்து கம்பைன் ஆன உடனே ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். இந்த பர்டிகுலர் பேட்டர் வந்து நல்லா திக்காக தான் இருக்கும், க்ரீமியாக திக்காக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி. ஸோ இதுதான் நம்மளோட லெமன் பாப்பி சீட் கேக்கோட பேட்டர் கன்சிஸ்டன்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கேக் பேட்டரை இப்போ நம்மளோட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேனில் வந்து ஆட் பண்ணிடலாம். கேக் பேட்டர் எல்லாத்தையும் நம்ம பேனில் ஊற்றியாச்சு. இதை ஓரளவுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ரெண்டு டேப் பண்ணிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் அது பாப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட அவன் வந்து நல்ல ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. டக்குன்னு ஹீட் ஆகிடும், ஏன்னா சின்ன சைஸ் தானே. இப்போ இந்த பன் கேக் பேனை நம்ம உள்ளே வச்சு பேக் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் பேக் பண்ணுறதுக்கு இது கிட்டத்தட்ட 1 hour ஆகும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து கேக் மோடு இருக்குது, நான் உங்களுக்கு அது காணிக்கிறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் 180 degree செல்சியஸில் வச்சுட்டு 1 hour பேக் பண்ணலாம். பட் நான் வந்து கேக் மோடு வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ கேக் மோடில் இது 160 degree காணிக்குது. மேபி இந்த அவன் வந்து குறைவாக இருக்கிறதுனால, சின்ன சைஸாக இருக்கிறதுனால இந்த கேக் வந்து நம்ம ஹை டெம்பரேச்சரில் வச்சா தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால இது 160 degree தான் காணிக்குது. அதனால் நான் கேக் மோடில் வச்சே இதை பேக் பண்ண போகிறேன். ஸோ கேக் மோடில் 45 minutes வைக்க போகிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கேக் வந்து கொஞ்சம் டைம் தான் ஆகும். நியர்லி ஒரு 1 hourக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு டூத் பிக்கை உள்ளே விட்டு செக் பண்ணி பார்க்கணும். சம்டைம்ஸ் ஏர்லியாக கூட பேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் கேக் மோல்டுன்னு ஒரு இந்த ஸ்லைஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இது நான் நினச்சதை விட நான் ஆக்சுவலி 1 hour ஆகும்னு நினச்சேன். பட் எனக்கு தெரிஞ்சு 40 minutesலேயே பேக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிருக்குன்னு. கேக் பேக் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இந்த மாதிரி டூத் பிக்கை வந்து உள்ளே விட்டு பாருங்கள். க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா கேக் வந்து பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து இது ஒரு 10 நிமிஷமாவது இந்த பேனில் வந்து கூல் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அன்மோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட கேக்குக்கு உண்டான அந்த கிளேஸ் அது பண்ணிடலாம். ஒரு 3 tablespoon அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த சாஸ் பேனில். அதுக்கப்புறமா 2 tablespoon லெமன் ஜூஸ். இப்போ நான் வந்து இந்த சுகரையும் லெமன் ஜூஸையும் அடுப்பில் வச்சு சுகர் கரையிற வரைக்கும் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ நம்ம கேக் வந்து அவன்லேருந்து எடுத்து ஒரு 10 minutes ஆகிருக்கும். இன்னும் ஸ்டில் வார்மாக தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு டூத் பிக் இருக்குல்ல, அதை வச்சு இந்த கேக்குக்கு மேலே நிறைய ஹோல்ஸ் போடுங்க. ஏன்னா நம்ம சிரப்பை வந்து இப்போ ப்ரஷ் பண்ண போகிறோம் இந்த கேக்குக்கு மேலே. ஓகே, இப்போ நம்மளோட சிரப் வந்து லெமன் ஜூஸில் சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த கேக்குக்கு மேலே நல்லா ஜெனரஸாக ப்ரஷ் பண்ணி விடுங்க. இது வந்து அந்த கேக்குக்கு நல்ல ஒரு மாய்ஸ்ட்னஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கேக்கை இன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட கேக் மேலே ப்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ கேக்கை இன்வெர்ட் பண்ணிடலாம். இன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வந்து ப்ரஷ் பண்ண போகிறோம். ஓகே, சிரப் வச்சு எவ்வளோ டக்குன்னு வந்துருச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம பேனை வந்து க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட சிரப் இருக்குல்ல, இந்த சுகர் சிரப்பை மேலேயும் ப்ரஷ் பண்ணுவோம். அப்போது இந்த இடமும் மாய்ஸ்ட் ஆகும். நல்லா ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட லெமன் பாப்பி சீட் கேக் ஃபுல்லாமே க்ளேஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கேக் வந்து ஒரு 5 minutes போல் கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். நம்ம இப்போ லெமன் பாப்பி சீட் கேக்கை ஸ்லைஸ் பண்ணிடலாம். இந்த கேக் வந்து அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்கும். டெக்ஸ்சருமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். அதில் எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பி சீட்ஸ் வந்து
இடையில இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒன்று பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், இன்னொன்று வந்து உங்களுக்கு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். கேக்குக்கு வந்து அவ்வளோ மாய்ஸ்ட்னஸ் கொடுக்கும். ஸோ இதே கேக்கை நீங்கள் வந்து மஃபின் ஆட்டு பண்ணிக்கலாம். லெமன் பாப்பி சீட் மஃபின் ஆட்டு. உங்களுக்கு ஸ்கொயர் கேக்காக வேணுன்னா அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே.